திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய சிந்தனையாக அழுக்கணி சித்தர் பெருமகனார் அருளிச் செய்த ஞானப்பாடலை பற்றிய விளக்கத்தை சிந்திப்பதற்கு அழுக்கணி சித்தருடைய குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே அழுக்கணி சித்தர் பெருமகனார் தன்னுடைய ஞானப்பாடலிலே குறிப்பிடுகின்ற பொழுது, வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவனக்கு வந்ததடி, தாழைப்பழத்தை விட்டு சாகாமல் சாகவல்லோ, வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனக்கு வாராதோ என்பது சித்தர் பெருமகனாருடைய அருள்வாக்கு. இந்த ஞானப்பாடல் என்பது பரிபாஷையாக இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த பாடலிலே வாழைப்பழம் தாழைப்பழம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு வகையான பழங்களை உவமையாக சொல்லி சில அற்புதமான ஞான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அந்த வகையிலே இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்கள் 4 வகையான மார்க்கங்கள் அல்லது 4 வகையான படிக்கட்டுகள். அந்த 4 வகையான படிக்கட்டுகளின் வழியாக சென்றுதான் நாம் இறைவனை அடைய முடியும் என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை. அந்த வகையிலே முதல் படியாக விளங்குவது சரியை, 2வது படியாக விளங்குவது கிரியை, 3வது படியாக விளங்கக்கூடியது யோகம், 4வது படியாக விளங்கக்கூடியது ஞானம். ஆகவே ஞானத்தாலன்றி வீடு வேறு கிடையாது என்பது அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய அருள்வாக்கு சிவஞான சித்தியாரிலே அருளிச் செய்திருக்கிறார்கள். ஞானத்தாலன்றி வீடு வேறு கிடையாது என்பது சிவஞான சித்தியாருடைய வாக்கியம். அந்த வகையிலே ஞானம்தான் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்து பிறவாமையை கொடுக்கும். அந்த வகையிலே இந்த 4 படிநிலைகளிலே முதல் 2 படியாக விளங்கக்கூடியது சரியை மற்றும் கிரியை. ஆகவே இந்த சரியை மற்றும் கிரியை என்ற 2 படிகளையும் இந்த இடத்திலே தாழைப்பழம் என்று சொல்லுகிறார். ஆகவே சரியை மற்றும் கிரியிலேயே நின்று நாம் வாழ்க்கையை பூர்த்தி செய்து விட்டோம் என்றால் நமக்கு கட்டாயம் மரணம் சந்திக்கும் என்று சொல்லுகிறார். சாவனக்கு வந்ததடி என்று சொல்லுகிறார். தாழைப்பழம் தின்று சாவனக்கு வந்ததடி என்று சொல்லுகிறார். ஆகவே சரியை மற்றும் கிரியிலேயே நின்று விட்டால் நமக்கு கட்டாயம் மரணம் சந்திக்கும். ஆகவே என்றும் இரவாதவன் என்றும் பிறவாதவன் அந்த இறைவன். ஆகவே அந்த இறைவனுடைய இயல்பு நம்மிடத்திலேயும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடுத்த 3வது படிநிலையும் 4வது படிநிலையையும் நாம் ஏற வேண்டும். ஆகவே அந்த யோகம் மற்றும் ஞானம் என்ற 2 மேலான படிகளை இந்த இடத்திலே வாழைப்பழம் என்று சொல்லுகிறார். ஆனால் பார்ப்பதற்கு அந்த யோகமும் ஞானமும் கடுமையாக பின்பற்றுவதற்கு கடினமாக இருப்பது போல் தோன்றும் என்று குறிப்பிடுகிறார். வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி இந்த யோகமும் ஞானமும் பயில்வதற்கு கடினம் போல இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் அது கடினமான விஷயம் அல்ல. சரியை கிரியை பின்பற்றினால்தான் உனக்கு தொடர்ச்சியான மரணம் பிறப்பு மரணம் பிறப்பு இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆகவே சாவனக்கு வந்ததடி என்று சொல்லுகிறார். அதனால் சரியை கிரியை என்ற 2ஐயும் விட்டு சாகாமல் இருப்பதற்காக வாழைப்பழம் தின்றால் யோகம் மற்றும் ஞானம் என்ற படிநிலைகளுக்கு ஏறினால் என் கண்ணம்மா எனக்கு வாழ்வு வாராதோ என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த யோக நிலைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது இந்த சரியை மற்றும் கிரியை என்ற 2 படிக்கட்டுகளும் நம்மை விட்டு தானாக விலகும். எதுபோல என்றால் தூங்கக்கூடியவனுடைய கையில் இருக்கக்கூடிய பொருள் அவனையும் அறியாமல் அவன் கையை விட்டு விலகுவது போல என்று உமாவதி சிவாச்சாரியார் திருவருட்பயன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஞான நூலிலே குறிப்பிடுகிறார். ஆகவே யோக மார்க்கத்திலே பயணிக்கின்ற பொழுது நம்மை விட்டு தானாக அந்த சரியை மற்றும் கிரியை என்ற 2 மார்க்கங்களும் தானாக கீழே விழுந்துவிடும். ஆகவே யோகத்தை பயின்று விட்டால் நமக்கு நிச்சயம்
மரணமற்ற பெருவாழ்வு, மரணத்தை வென்றுவிடலாம், யோகியாக மாறலாம். அந்த யோக மார்க்கம் ஒன்றுதான் மனதை வெல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கும், மனதை அழிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கும். மனம் என்பது செயலற்ற நிலையை உருவாக்கும். யோகம் என்றால் இந்த மனம் அறிவோடு சேர்வது யோகம், அல்லது ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்வது யோகம். ஆகவே யோகம் என்றால் சேருவது என்று பொருள். இரண்டு பொருட்கள் சேருவதற்கு யோகம் என்று பெயர். மனம் அறிவோடு சேர்வது அல்லது ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்வது. அந்த வகையிலே யோகம் பயில்வதனால் மனம் செயலற்ற நிலைக்கு செல்லும். மனம் செயலற்ற நிலைக்கு செல்வதனால் அந்த யோக அக்னியினால் மனம் செயல்படாத காரணத்தினால் நம்முடைய சஞ்சித வினைகள் நம்மை தாக்காது. பிராரத்த வினைகளை நாம் அனுபவிக்க மாட்டோம். வரு வினைகளை என்று சொல்லப்படக்கூடிய ஆகாமிய வினைகளையும் நாம் சம்பாதித்து கொள்ள முடியாது. ஆகவே யோக மார்க்கம் ஒன்றுதான் இந்த 3 வகையான வினைகளையும் அழிக்க வல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஞான மருந்து. ஆகவே செயலற்ற நிலைக்கு, மனம் செயலற்ற நிலைக்கு இருப்பதற்காக நாம் யோகம் பயில வேண்டும். ஆகவே யோகம் பயில விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.